போல வந்து சமூகம் சார்ந்த சிந்தனையில் பேசக்கூடிய அந்த பேச்சாளர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் சார் இருப்பாங்க. மாதிரி பேச்சாளர்கள் வந்து உருவாகுவதற்கான நம்ம என்ன சார் உங்களுக்கே தெரியும், அரசியல் சார்ந்து சொல்லணும்னா எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி சார்பாக ஏற்கால் 182 பேர்களை தயார் செய்திருக்கணும். அதுவும் ஜஸ்ட் லைக் தான் தயார் பண்ணல. ஏற்கால ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பித்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேர்வு செய்யப்பட்டதான் 182 பேச்சாளர்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இளம் பேச்சாளர்களாக அவர்களாம் இன்றைக்கி உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளராக மாறிட வேண்டும். அதே போன்று இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பயிலரங்கம் 7 நாட்கள் 27ஆம் தேதி முடிவடைந்த இவர்களும் ஒரு நல்ல பேச்சாளராக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை, இன்றைக்கி நாங்கள் பேசும்போது சொன்ன மாதிரி தான் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான பேச்சாளர்களாக உருவாகிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு சார். இப்போ ஒரு 12 பகுதிகளுக்கு மேலே விடுமுறை விட்டுருக்கீங்க சார். மழை அளவு கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தென் மாவட்டங்கள் லைட்டாக குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் வடக்கு பகுதியில் அதிகமாக பெஞ்சிருக்கு. வேறு ஏதாவது குறிப்பிடத்தகுந்த அறிவுறுத்தல்கள் தான் பள்ளி இல்லை? பொதுவாக பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம். குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமீடியட்டாக கிராம பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும். ஏற்கனவே ஒரு ஆழ்துறை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே இருக்கிற எப்போதுமே மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்று சொல்வதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தப்போ அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்துக்கிறோம். அரசியல் சார்ந்த சொல்லுங்க சார். ஒரு டிவிக்கில் வந்து அந்த 41 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மனமுடைந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பண்ணுறீங்க? எல்லாமே நாடகம் நடிக்கும்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகளை இல்லை இப்போ பேசும்போது நான் சொன்னேன், நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்திருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவை கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கோட்டிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன். குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக.